மாணவர்கள் தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணித்தால் கல்லூரியை மூடுவோம் என சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் வணங்காமுடி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சங்கரன் அவருடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சில மாணவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உடனடியாக தங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணிப்பு செஞ்சாங்கன்னா அது பல்கலைக்கழகம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்குது? எனக்கு தெரிந்த வரையில் மாணவர்கள் தொடர்ந்து வகுப்பை புறக்கணிக்க மாட்டார்கள். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் மூத்த மாணவர்கள் யாரெல்லாம் வெளியில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த டிடென்ஷனாலையும் ப்ரொமோஷனாலையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய தனிப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே இந்த முதலாண்டு மாணவர்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த மாணவர்கள் இதுபோல இருந்தால் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இன்டெஃபினிட் க்ளோஷர் என்கிற அந்த அடிப்படையில் கல்லூரியை மூட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். புதிய விதிகளை திரும்ப பெற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திருச்சி சட்ட உதவிகள் ஆணையக்குழு பட்டியலில் உள்ள வழக்கறிஞர்கள் 43 பேர் இன்று தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். இதற்கான கடிதத்தை இலவச சட்ட உதவிகள் மைய செயலரும் நீதிபதியுமான கீதாவிடம் வழங்கினர். ஏற்கனவே 12 வழக்கறிஞர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது 13 வழக்கறிஞர்கள் மட்டுமே இலவச சட்ட உதவி மையத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.